இங்கே சட்டப்பேன் ஒன்று தாங்களே. இங்கே ரொம்ப நாளாக கேட்கொண்டு இருந்தேன். என்ன கேட்டாலும் கையில தந்துட்டு போவீங்க. இந்த சட்டப்பேன் கேட்டா மட்டும் கையில தராம ஏன் அங்க வச்சுட்டு போவீங்க? தெரியாதா உங்களுக்கு? சட்டப்பின் கையில கொடுக்க கூடாதான், கொடுத்தா சண்டை வருமாம். இல்லாட்டி மட்டும் ஆமா, நேத்துல இருந்து பாக்குறேன். அது என்ன கண்ணாடியை பார்த்து பார்த்து சாப்பிட்டு இருக்கீங்க? அப்பா உடம்பு வச்சுட்டுப்பா. டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டா அவரு தான் சாப்பிட்றத பார்த்து சாப்பிட சொல்லி சொன்னாரு. அப்பா அந்த ரெண்டுல ஒண்ணு தொடுங்களேன். ஏன் கஷ்டமா இருக்குப்பா, சமைக்க இயலாது, அதெல்லாம் விடுங்க. இந்த ரெண்டுல ஒண்ணு தொடுங்க. அப்பாடா, இன்னைக்கு சமைக்க மாட்டேன் போல் இருக்கே. எப்படியோ இன்னைக்கு நமக்கு நல்ல கடை சாப்பாடு கிடைக்க போகுது. இருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வா. இருங்க, எங்க போறீங்க? சாப்பாடு எடுக்க போறேன். சமைக்க பஞ்சியா இருக்கு, சாப்பிட கடைக்கு போகலாம் சொல்லிட்டு இப்ப என்ன சாப்பாடு எடுக்கணும் போறீங்க? புரியல. நீங்க இதை தொட்டிருந்தீங்கன்னு சொன்னா கடைக்கு போயிருந்துருக்கலாம். நீங்க இதெல்லாம் தொட்டீங்க. அதுக்கு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ண போறேன். ஐயோ, ஒரு மாதத்துக்கு முன்னுள்ள சாப்பாடுலாம் தருவாளே. இங்கே போர் அடிக்குது, ஏதாவது நல்ல பாட்டு போடுங்களேன். இருங்க, சூப்பர் பாட்டு ஒன்று போடுறேன். இங்கே இனிமேல் நான் டெய்லி மூச்சு பயிற்சி செய்ய போகிறேன். செஞ்சு உங்கள் ஹெல்த்தை பாதுகாக்க போகிறேன். நீங்கள் மூச்சு பயிற்சி செஞ்சால் உங்களுக்கு தான் நல்லது, எனக்கு எப்படி நல்லது? ஐயோ ஐயோ. அட உண்மையாப்பா, இந்த என் ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருக்கான். டெய்லி மூச்சு பயிற்சி செஞ்சால் மென்டல் ஹெல்த் நல்லா இருக்குமா. அதான் இனி டெய்லி மூச்சு பயிற்சி செய்கிறேன், உங்கள் ஹெல்த்தை காப்பாற்றுறேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். மூக்கு இருந்தால் தான் நான் மூச்சு பயிற்சி செய்வேன்.